ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா சும்மாலாம் போகக்கூடாது. ஏன்னா நம்மலாம் ஸ்ரீரங்கத்தை எப்படி அனுபவிக்கணும்னா சும்மா அப்படியே போய் அனுபவிக்கக்கூடாதான். இப்போ அவருடைய போய் இப்போ அந்த பாசுரம் பார்க்கும்போது நம்ம திருப்பானாழ்வாரோட கண் வழியாக தானே பார்க்கணும். அவர் மனசை தானே நம்ம பார்க்குறோம். அவருடைய போய் நேற்று என்ன பார்த்தாருன்னா நேராக திருப்பாத கமலத்துக்கு போயிட்டாரா. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் மேலே போய் அவரோட ஆடையில் போய் கவனமாக. ஆமாம், என்ன பார்க்குறார் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இந்த பாசுரமே ரொம்ப எல்லாம் ஈஸியான பாசுரம் தான். ஏன்னா ரொம்ப கடினமாக இருந்தால் நமக்கே வாயில் நுழையாது. இது பக்தி ஈஸி, பலன் ஜாஸ்தி, பெருமாளோட உவப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாமே ஏத்தமாக இருக்கிறதுனால தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை உகந்த உள்ளத்தனாய் உலகம் அலந்தட்டவுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தையே. அது உவந்த உள்ளத்தனாய் எப்படின்னா, பெருமாளுக்கு எப்போவுமே ஒரு உவர்ப்பு தானே. நம்ம தான் எப்போ பார்த்தாலும் 1000 கஷ்டத்தோடு போவோம். விடியா மூஞ்சி நமக்கு தான். ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. எப்போ பார்த்தாலும் நித்தியமாக சிரிச்சுட்டு யார் இருப்பா இல்லையா. நம்ம அப்படி சிரிச்சுட்டு இருந்தால் கூட எதிர இருக்கிற சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு பக்தி நிற்கும். ஐயோ அவள் சந்தோஷமாக இருக்கா இல்லையா, அதிலே நமக்கு டென்ஷன் ஆகிடும். இப்படி தான் நிறைய பேர் இருக்கா. ஆனால் இந்த மாதிரி கவலைகள்லாம் பெருமாளுக்கு கிடையாது. ஏன்னா எப்போவுமே அவர் உவந்த உள்ளத்தினால் எப்போவுமே அனுகிரகம் தான். நீங்கள் எந்த கோவில்லையாவது போய் பெருமாள் என்றைக்காவது அழறா மாதிரியோ சோகமாவோ இல்லை விருப்பாவோ இப்படிலாம் காட்சி தராரானா, நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணால் போங்க. அந்த பெருமாள் அது சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ திவ்ய தேசமோ புகழ்பெற்ற கோவிலோ கிராம கோவிலோ, ஆனால் பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த தாமரை போல் அந்த முகத்தை பார்க்கும்போது நம்ம கவலைகள் பறந்து அப்படியே தூளாக போயிடும் இல்லையா. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். ஆனால் அவர் என்ன தங்கத்துலேயே அலங்காரம் பண்ணியிருக்கா. ஒரு சில இந்த சைடு நார்த்து சைடில் வெள்ளை கலர் பளிங்கல்ல பண்ணியிருப்பா, நம்ம சைடில் கருங்கல்லில் பண்ணியிருப்பா பெருமாளை. ஆனால் அப்படி தான் வடிவமைச்சிருக்கிற பெருமாளுக்கு அந்த ஆகர்ஷணமும் அந்த பவரும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் ஜலம் வருதா வரலையா பார்த்தா சொல்லுங்க. ஏன்னா அவரோட அழகு, அவரோட உவர்ப்பு, உகந்த உள்ளம், அப்படியே வாடா அப்படின்னு நம்மளோட தப்பெல்லாம் மன்னித்து கூப்பிடுற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த கோவிலுக்கு போகிறவாளுக்கு ரெகுலராக போகிறவாளுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷம். நம்ம கவலைகள் அப்படியே எப்படி விட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக வரும். நீ பார்த்துப்பப்பா அப்படின்னு தெரியும் எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. நம்ம கவலையை வாங்கிட்டு அவர் என்ன கஷ்டப்படுறாரான்னு நான் இன்னமும் சந்தோஷப்படுறாரு பாருங்கள். அதுக்கு தான் உவந்த உள்ளத்தனை. அந்த உள்ளத்தை என்ன பண்ணார் அப்படின்னா, உலகம் அலந்தட்டம் எல்லாத்தையும் உலகம் அலந்தாராம். எப்படின்னா சந்தோஷமாக அலந்தாராம். நமக்கு தெரியுமா, வாமனமூர்த்தி நம்ம பிக்ஷை வாங்க போனார் இல்லையா. 3 அடி நிலம் கொடு. நமக்கு அப்படி தானே கதை தெரியும். 3 அடி திருவிக்கிரம அவதாரம் அப்படின்னு சொன்னால் வாமனர் தான் நமக்கு நினைவு வர்றாரு. பலிச்சக்கரவர்த்திக்கிட்ட போய் எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்ட்டு கேட்டு நமக்கு தெரியும் அளந்தார். அதுதான். ஆனால் எப்படி அளந்தாருன்னா உவந்த உள்ளத்தனாய் அளந்தாலாம். அதில் என்ன ஒரு ஊர்ப்பு வேண்டி கிடக்குன்னா அதுலேயும் ஒரு சந்தோஷம் பாருங்கள். நிஜமாகவே நம்ம அப்போ இருந்தோமான்னு நமக்கு தெரியல. அவர் உலகத்திலே அளந்தாராம். உலகம் அப்படிங்கிறது இந்த சனாதனம் தர்மம் பிரகாரம் இந்து புராணத்தைப்படி 14 லோகங்கள் இருக்கிறதா உணரப்படுறது. இதை 2 வகையாக முக்கியமாக பிரிக்கப்படுறது. மேலே 7 உலகங்கள் இருக்கும். என்னென்னா வியாகிருதி லோகங்கள்னு பேர். அதுக்கு பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜன்லோகம், தபோலோகம், சத்தியலோகம். 7 ஆச்சா. கீழ் 7 உலகங்கள் இருக்கான். அதல்ல, விதல, நிதல, கபஸ்திமத், மகாதலம், சுதலம், பாதாளம். இதை தவிர பூமி, சொர்க்கம், பாதாளம் அப்படிங்கிறதா 3 முக்கியமான ஒரு லோகங்களாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா லோகமும் அளந்தார், சந்தோஷமாக அளந்தாராம். ஏன்னா நம்ம அப்போ நிஜமாகவே இருந்திருக்க மாட்டோம். இருந்தால் ஒரு புல்லாவோ ஒரு பூண்டாவோ ஒரு பூச்சியாவோ எதாவது ஒன்று இருந்திருப்போம். ஆனால் இந்த ஞானம் இருந்திருக்கமான இல்லையா. அதுக்கு தான் பெருமாள் என்ன பண்ணாருன்னா உவர்ந்த உள்ளத்தினாய் படியளந்து அவர் வாமனன்கிட்டேருந்து இந்த சொத்தை வாங்கணும்னு நினச்சது வேறு விஷயம். ஆனால் மெயின் விஷயம் எது தெரியுமா, பெரிய வாய்ச்சான் பிள்ளை அனுபவிச்சிருக்காரு பாருங்கள். அதுதான் நான் அவரோட திருவடிச்சரணம்னு எழுத சொல்கிறேன். ஏன்னா எழுதுகிற நேரமாக நமக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு ஞானம் வரும். நம்ம இதையும் சிந்தனை பண்ணால் அது இதையே சிந்தனை பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் பார்த்தீங்களா. நினைக்கிற அவருக்கும் சந்தோஷம், அதை படிக்கிற நமக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அவர் அதான் சொல்கிறாரு. நம்ம பெரிய வாய்ச்சான் பிள்ளை அவர் அளக்கும் பொழுது
அவர் அளக்கிற பர்பஸு என்றைக்குமே பெருமாள் 2 in 1 தான். நிறைய விஷயம் தான் வருவார், ஒரே விஷயத்துக்கு வரதில்லை. வருது அப்படிங்கிறது வந்து ஏதோ அரக்கனை அழிக்கணும்னு ஒரு வியாஜம் ஒரு காரணமாக இருக்குமா. ஆனால் அதில் பல 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 வெற்றி, பல அரக்கர்கள் மடிவார்கள், பல அடியவர்கள் ஆதரிப்பார். இந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணுவார். நம்மள மாதிரி ஒன்று கொக்குக்கு ஒன்று மதி ஒன்றுன்னா ஒன்றும் கிடையாது. அவர் 10 விஷயத்துக்கு வருவார். நம்ம கிருஷ்ணாவதாரம் எடுத்தால் அந்த தேவிகிக்கும் நம்ம வசுதேவரும் முன்னாடி தபஸ் பண்ணியிருக்கா, அதுக்கு ஒரு பலனாக வந்தார். இந்த பக்கத்தில் அந்த சிசுபாலன், தந்தபக்கரன், கம்சன் இவரோட அரக்கருக்குள்ள மண்டி போச்சு, அதை பண்ண வந்தார். இந்த பக்கத்தில் பார்த்தா அந்த அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர் ஒரு அவதாரம் தேவர்களை உத்தாரணம் பண்ணி அவரோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்தார். இந்த பக்கத்தில் கோபியர்களுக்கு அருள் பண்ண வந்தார். இந்த பக்கத்தில் 8 பகரிஷிகள் பட்ட மகரிஷிகள் அழகாவாலா அப்படியே பெருமாளை நினச்சி உடுக்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்க வந்தார். யசோதைக்கு பாசத்தை கொடுக்க வந்தார். இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம நிறைய விஷயத்துக்காக தான் வந்தார். ஆனால் வியாஜம் அரக்கரை அழிக்க வந்தா பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி தான் பலி சக்கரவர்த்தியும். ஆனால் அதுக்கு மட்டும் காரணம் இல்லையா, நம்மளே எல்லாமே ஆட்கொள்ளணும். நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒரு அறிவே இல்லாத ஜடப்பொருள் இல்லாமல் இருந்திருக்கோம் இல்லையா. ஒரு புல்லுக்கும் பூண்டுக்கும் என்ன அறிவு இருக்க போகிறது. அதனால தான் ஐயோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம அறிவு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லார் மேலேயும் காலை வச்சாராம். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம மேலேயும் காலை வச்சுருப்பார். திருப்பானாழ்வாரும் என் மேலேயும் காலை வச்சுருப்பார். அதுதான் உன்னை பார்க்குற பாக்கியமும் உங்களை அறிவிக்கிற ஒரு புத்தியும் எனக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம ஆழ்வாரும் அதான் சாதிக்கிறார். உகந்த உள்ளத்தினால் என் மேலே இந்த புல் மேலே காலை வச்சு இந்த புல் நாளைக்கு திருப்பானாழ்வார் ஆகும், நம்ம மேலே பாடும் நம்பிக்கையோடு வந்து காலை வச்சாராம். ஒவ்வொருப்பா சந்தோஷமாக நம்பணும். அப்படி தான் நம்ம கூட புல்லாக தான் இருந்திருப்போம், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது கேடியாக இருந்திருப்போம். ஆனால் பெருமாள் அடிபட்டு நம்ம இன்றைக்கி நம்ம பெருமாளை பற்றி பேசுகிறோம், பெருமாளை பற்றி கேட்குறோம், பெருமாளோட அனுபவிக்கிறோம். நிஜமாகவே அவரோட அனுக்கிரகம் தான் இருக்குன்றதை மறுக்க முடியாதான். இதெல்லாம் அவள் பிள்ளைய வாய்ச்சான் பிள்ளை ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம். அது கேட்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு தான் என்னாச்சு, உலகம் அளந்தட்ட ஒரு நிவந்த நீள் முடியன். இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டார் அவர், ரொம்ப குண்டாயிட்டுறேன். சந்தோஷம் இல்லை, என்றைக்குமே சந்தோஷம் வந்து பெருத்துருவாளே, பெருத்தவரோட ஆடையமாவே எல்லாம் பெருசாகிடுமா. இப்போது நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைகள் 1 வயசு குழந்தைல சின்ன செயின் வாங்கி போடுறோம், குழந்தைக்கு சின்ன மோதிரம் வாங்கி போடுறோம்னா அந்த குழந்தைங்க வளர அதெல்லாம் ஒன்று அதை அழிச்சு நிறைய பெருசு பண்ணுவோம், இல்லை அதை கடையில் போடுவோம். இப்படி தான் நடக்கும். அதை வச்சு அந்த குழந்தைக்கு மறுபடியும் அது குழந்தை வளர அதுக்கெல்லாம் போட முடியாது. ஆனால் பெருமாளோட ஆபரணங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அது அப்படியே உயரமாக வளருமா, நகையும் வளருமா, அதே மாதிரி கிரீடமும் வளருதான். எங்கே வளர்ந்து நிற்கிறதுனா அது போய் அகண்ட மேலே போய் அந்த வானத்துக்கெல்லாம் எது எண்டோ அதை போய் அந்த கிரீடன் டச் பண்ணுறதான். அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் கிடையாதான், அப்படி அளந்துட்டு அந்த வேர்வை கூட அடங்காத அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். அவருக்கு ரெஸ்டே இல்லை. நமக்கு ஒரே ஒரு வேலை பண்ணால் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துப்போம், முடியலன்னு. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாதான். 24/7 மாதிரி எப்போ பாரு வேலை தானா. கொஞ்சம் கூட இப்போ தானே உலகம் அளந்துட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அறக்கிறதுல தாலி ஜாஸ்தியாச்சுன்னு ட்ராமாவதாரம் எடுத்தார் இல்லையா. நிசாசர்கள்னா இருட்டில் ஆதிக்கம் பண்ணுறவா, இருட்டில் தான் அவளுக்கு பலம் ஜாஸ்தி. அதுக்கு தான் நம்ம குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா, காலங்காத்தால் எழுந்துக்கடா ராஜா சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ராத்திரி அசுரர்களுக்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி இருக்கிற காலங்காத்தால் நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு தடவை படித்தாலே மனசில் பதியும் இல்லையா. அது நிசாசர்கள்னா அவங்களுக்கு ராத்திரி தலைமைக்கு சுந்தரகாண்டத்தில் பார்ப்போம், ராத்திரியில் ராட்சசி முடிச்சுட்டு இருக்கும், காலங்காத்தால் 3 மணிக்கு தூங்க போயிடுவோம் அப்படின்னா அதுங்களுக்கு. ஆனால் இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்ததுலேருந்து ராத்திரியெல்லாம் வேலை, காலங்காலத்தில் லேட்டாக 9 மணி 10 மணி 11 12 கூட எழுந்துக்கிறேன். மீட்டிங் எப்போயோ அன்றைக்கி தான் அவளே எழுந்துக்கிறேன். இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கல்ச்சர் தப்புன்னு அதான் சொல்கிறேன். ஆனால் இப்போ தான் சத்துவகுணம் ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் ரஜோகுணமும் தமோகுணமும் தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. அதனால் ராட்சச குணம் தான், ராத்திரியில் ஆதிக்கம் ராட்சசர். அதுதான் அந்த ராட்சசர்களெல்லாம் அழித்து அந்த காகுஸ்தன் அப்படிங்கிறது வந்து நம்ம ராமரோட பேர் தான். மூதாதையர்கள்லாம் காகுஸ்தன் அப்படிங்கிற பேர் ராமர் தான். அந்த காகுஸ்தன் அந்த ராமன் வந்து அந்த நிசாசர்கள்லாம் எப்படி அழிச்சார்னா, அவரோட அம்பு போடுறது தான் தெரியுமா, 10 100 1000 கோடி அப்படியே விரியுமா, அப்படி சுள்ளின்னு அக்னி மாதிரி இருக்குமா அவரோட அம்பெல்லாம். அதுதான் ராமருக்கு மிஞ்சி அம்பு போடுறவா யாருமே கிடையாதான். அந்த மாதிரிலாம் போட்டு அவரும் டயர்ட் ஆகிட்டார். எவ்வளோ தான் சண்டை போடுவோம், நம்ம பார்த்தோமே பாவம் எவ்வளோ நடந்திருக்காரு. சீத்தம்மாவை தேடி அப்பா காட்டுக்கு போக சொல்லி அப்போ நடந்து ஆரம்பித்தார். சீத்தை தொலைஞ்சு போய் நடக்க ஆரம்பித்தார். அவர் போகாத இடம் இல்லை. எவ்வளோ வலிக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் நடந்தாலே நமக்கு அப்படியே கை கையில் விட்டு போடுறது.
அப்படியே தொடர்ந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு கால் ஒரு நிறைய பேருக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. நிறைய நடந்தால் முட்டியில் ஜவ்வு போயிடுது, ரொம்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு நல்லா நடக்கணுன்றா. நமக்கே கன்ஃபியூஸாக இருக்குது, நடக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா ராமர் மாதிரிலாம் நடந்தால் நமக்கு முட்டியும் காலும் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் நடந்திருக்காரு, எல்லா இடத்துலையும். திருவான்மியூருக்கு வந்திருக்காருன்றார், அமிஞ்சக்கரையில் வந்திருக்காருன்றார், அயோத்தியில் இருக்காருல, சித்திரக்கூடத்தில் வந்தான்றார். அவர் ஸ்ரீலங்கா வரலையும் போயிருக்காரு, தனுஷ்கோடிக்கு போயிருக்காரு, இந்த பக்கத்தில் நாசிக் போயிருக்காரு. பாருங்களேன் அப்படியே எப்படி நடக்கிறாரு பாருங்கள். அவரை மாதிரி யாராவது வாக்கிங் போக முடியுமா, நடக்க முடியுமான்னு நமக்கு சந்தேகம் தான். நடக்கவே முடியாது தான் கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப டயர்டாக எடுத்தான் அவருக்கு. அப்படிலாம் நடந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கடியார் பொழில் அரங்கத்தம்மான் எங்கே வந்தார்னா, சோலைகள்லாம் பூ அழகாக புத்து குலுங்கிறது. நமக்கு எப்போமோ ரெஸ்ட்டு எங்கே எடுப்போம்? போய் கொட்டுற வெயிலில் போய் பொட்டை காட்டிலே வெயில் அடிப்போம் இல்லையே. அப்பாடி நல்ல மரம், காற்று, செடி, குழு குழு காற்று, அப்பாடி நாங்கள் தானே உட்காந்துப்போம். அந்த மாதிரி அப்பாடின்ற இடம் தான் கடியார் பொழில் அரங்கத்தம்மான். எங்கள் தலைவன் என்ன பண்ணிட்டாரு? அம்மான்னா தலைவன், எல்லாருக்கும் தலைவன் தான். ஏன்னா தலைவன் ஏன் இருக்கன்னா, தலைவன் எப்படின்னா கஷ்டப்பட்டு நமக்கு பக்தர்களுக்கு காட்டணும். நம்ம தான் நமக்கு வாய் தான் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. நீ என்ன கஷ்டப்பட்ட பெருமாளேன்னு கேட்போம். பெருமாளையே அவர் கேட்பார், நான் என்ன கஷ்டப்படலைன்னு சொல்லுவார். என்ன அப்பா சொன்ன பிச்சை கேட்காத, நான் நடந்து காட்டுக்கு நடந்து வராத இருந்தேன்னா, உயிருக்கு உயிரான மனைவியை பிரிஞ்சு லோன்னு அலைஞ்சானா, நீங்களாம் அப்படி அலைஞ்சா முடியுமா? எவ்வளோ வாழற காலத்தில் கூட சீத்தம்மா பூமியிலேயே பதிச்சிட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டார் ராமர் இல்லையா? ஸோ நம்ம பெருமாளை கேட்கறதுக்கு நம்ம ஒரு வாயே கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ரோல் மாடல் இல்லையா? அப்பேற்பட்ட ரோல் மாடல் என்ன பண்ணாரா, அரங்கத்தில் போய் அப்பாடின்னு உட்காந்துக்கிறாராம். அந்த தலைவன் உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தலையே. அப்படி உட்கார்ந்த உடனே அவரோட கண்ணு எங்கே போச்சுன்னா, அதான் சொன்னேன், சிவந்த ஆடை. ஆமாம், பெருமாளுக்கு மஞ்சள் பீத்தாம்பரம் தானே அப்படின்னா சிவந்து இருக்கு அப்படின்னா, சிவந்து ஏன் இருக்குன்னா மது கைட்டதுக்கு பிள்ளை அழிச்சு அந்த ரத்தம் அவர் கடையில் பட்டிருக்கான். அப்படிங்கிறத நம்ம தேசிகர் முனிவாகன போகம் அப்படிங்கிறதுல சாதிச்சிருக்காராம். இல்லடி அவர் மஞ்சள் பீத்தாம்பரம் தானா. அந்த ஏன் ரத்தக்கரை உனக்கு இருக்குன்னா, பெருமாளை பக்கச்சிக்கிறவா, பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணுறவா எல்லாருக்கும் பெருமாள் ரத்தம் பார்க்காத விட மாட்டாராம், ஒரு வழி பண்ணாத விட மாட்டாராம். நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், பெருமாள் நமக்காக இருப்பார். சண்டை போடாதவர், பொறுமைசாலி, ஆயுதம் எடுக்காதவர் எல்லாமே இருந்தாலும் கூட பக்தர்களுக்கு ஒன்று. ஏன்னா அவர் வேதத்தை கவர்ந்துன்னு போயிட்டானா மதுக்கையிட்டவன். எவ்வளோ பெரிய அபச்சாரம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால அபச்சாரம், பக்தர்களுக்கு பிரம்மா கிட்ட அபச்சாரம் பண்ணி தானே வேதத்தை எடுத்துன்னு போயிட்டார். அதனால பக்தர்களுக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் ஒரு வழி பாத்திரோட பீத்தாம்பரத்தை ரத்தக்காரை படித்து அவருடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த ஆடை சிகப்பாக மாறிடுதான் அப்படின்ற தேசிகர் அனுபவிச்சிருக்காரு. ஆனால் தேசிகர் எதையும் விட்டு வைக்க மாட்டார். பக்தியிலே அவரோட வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணதே கிடையாது. அவரோட எடுத்து படித்து பாருங்கள், நமக்கு எத்தனை ஜென்மமும் எடுக்கும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு, புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனால் அவர் எப்படி அந்த ஜென்மத்தில் எழுதினார்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவர் அது முனிவாகன போகத்தில் அவர் எழுதியிருக்காராம். அப்படியே அவரோட சிந்தனை அந்த திருப்பாளர் சிந்தனை அப்படியே அந்த மஞ்சள் ஆடை, அந்த சிவந்த ஆடையில் போச்சான் 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 போச்சான். அப்படியே மனசை அப்படியே பறி கொடுத்துட்டாராம். மீளவே முடியலையாம். பாருங்க, அடுத்தவர் எது நோக்கி போவார்? முதல்ல நேற்று என்ன பார்த்தோம்? திருவடி பார்த்தோமா? பீத்தாம்பரத்துக்கு வந்துட்டாரா? நாளைக்கு எது நோக்கி போவார்? பார்க்கலாமே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், அவரோட பாவத்திலே அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல். இது நிறைய பேர் பார்த்தாதான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா சொல்கிற வாழ்க்கை என்ன பெனிஃபிட்னா, 4 பேர் கேட்டால் அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை ஆத்ம நண்பர்கள் தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.